வணக்கம். இது பொங்கல் ஸ்பெஷல் மெசேஜ்ன்னு கூட எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? ரீயூனியன் கன்ஃபர்ம். சரிங்களா? ஆனா, இதில ஒரு விஷயம் இருக்கு. சரிங்களா? நெறைய விஷயம் இருக்கு. இந்த ரீயூனியன் நடக்கும்போது, அதாவது 2 பேரும் நீங்க திரும்பவும் ஒண்ணா சேரும்போது, இல்ல ஒருத்தர ஒருத்தர் ஒருத்தர ஒருத்தர் சந்திச்சுக்கும் போதுங்கிறத விட, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரும்போதுங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க மேக்ஸிமம் இது கணவன் மனைவிக்கான ரீடிங்கா இருக்கலாம். ஒரு சில பேத்துக்கு நீங்க லவ் பண்ணியிருக்கீங்க, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க அப்டின்னா கூட இது பொருந்தும்னு வைங்களேன். விஷயம் என்னன்னா, நீங்க 2 பேரும் ஒண்ணு சேரும்போது, அவங்க என்ன சொல்றாங்கங்கிறத நீங்க கேட்கணும். நீங்க வந்து 2 பேரும் ஒண்ணு சேர சேர வரும்போதேவே கன்னா பின்னா, கன்னா பின்னான்ட்டு திட்ட ஆரம்பிச்சிடக்கூடாது. "நீ ஏன் அப்படி பண்ண? நீ ஏன் இப்படி பண்ண? நான் சொன்னத கேட்டியா? அ இது இந்த இந்த அளவுக்கு இது நடந்திருக்கணுமா? இப்படி ஐ மீன் இந்த மா இ இ இப்படி நடந்திருக்கணுமா? என் மேல உனக்கு அக்கறையே கிடையாதா? இத்தன நாளா நீ என்ன பத்தி யோசிக்கவே இல்லையா?" ஒரு விஷயம் இங்க வருது. பணங்கிறது ஸ்ட்ராங்கா வருது. அது இது ஒரு சில பேத்துக்கு மட்டுமே கூட ரெசனேட் ஆகலாம். பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. "பணம் இருந்தா தான் மதிப்பியா? பணம் இல்லன்னா மதிக்க மாட்டியா? பணத்துக்காக போயிட்டியா?" ஐ மீன் இங்க இங்க நான் தப்பா மீன் பண்ணல. பணத்துக்காக போயிட்டியாங்கிறது இன் த சென்ஸ், மேபி அவங்க வந்து அ நான் இவ்வளோ சம்பாரிக்கணும், எனக்கு இவ்வளோ கடமை இருக்கு, அதனால நான் சம்பாரிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியூர் போயிருக்கலாம், வெளிநாடு போயிருக்கலாம், அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஆக மொத்தம் பண விஷயத்தில அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருந்திருக்கலாம். ஓகேங்களா? அதனால கூட இந்த மாரி நடந்திருக்கும். அந்த ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட்க்கு உங்களுக்குள்ள ஆர்கியூமெண்ட் வந்திருக்கலாம். அதனால கூட நீங்க பிரிஞ்சிருந்திருக்கலாம். சரிங்களா? ஆக மொத்தம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிரிஞ்சதுல நீங்க வந்து ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு அக்கறை இல்ல. அவங்களுக்கு உங்க மேல அக்கறை இல்ல. உங்களுக்கு அவங்க மேல அக்கறை இல்ல. யாரையும் கண்டுக்கவே இல்ல. இந்த மாதிரியெல்லாம் நீங்க பிரிஞ்சிருக்கீங்க அப்டின்னா, சரிங்களா? இதுக்கப்புறம் ஒண்ணு சேரும்போது கண்டிப்பா நீங்க ஒருத்தர ஒருத்தர் அதாவது அந்த அந்த அட்ராக்ஷன் இருக்குன்னு வைங்களேன். அந்த அட்ராக்ஷன்லாம் இருக்கு. அது எங்கேயுமே போகல. ஆனா, திரும்ப வரும்போது சுமூகமா எப்படி தீர்வு கொண்டு வர்றதுங்கிறது தான் நீங்க யோசிக்கணுமே ஒழிய, அந்த டைம்ல நீங்க சண்ட போடாதீங்க. சரிங்களா? அது வந்து ரொம்ப சீரியஸான ஒரு கைடன்ஸா வருது. உங்களோட நெகட்டிவ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். உங்களோட மைனஸ் பாயிண்ட் என்னன்னு அவங்களுக்கு தெரியும். அவங்க மைனஸ் பாயிண்ட் என்னன்னு உங்களுக்கும் தெரியும் தானே! அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க. பொறுமையா இருங்க. நல்லதே நடக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த பொங்கலுக்குள்ள ஒண்ணு சேர்ற மாதிரி வேண்டி